இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கங்குவா வந்து சூர்யா சாரோட பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோம் நாங்கள். Yeah, Kangua shoot is a very different and amazing experience for me. ஏன்னா நான் பண்ண பார்ட் வந்து அந்த அந்த ஃபெனரல் பார்ட் இருக்குது, அந்த நட்டி சார் வந்து பேர்ன் பண்ணுற அந்த சீனில் நான் இருக்கேன். நானே வருவேன்ல, சார் வந்து வந்த உடனே சொன்னார் எல்லாம் மேக்கப் தொடச்சிடுங்க. ஐ பிளேட் அ பிரின்சிபல் ரோல் இன் தட். பட் எல்லா மேக்கப்பு தொடச்சிடுங்க. ஈவன் ஃபார் இந்துஜா ஆல்சோ ஹி டோல்ட் மேக்கப் தொடச்சிடுங்க. ஸோ வாட் த டைரக்டர் சேஸ், அவங்களோட என்ன வாட் இஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே கேவ், டெஃபினெட்லி வி ஹவ் டு ஃபாலோ. ஆக்சுவலி எனக்கு நிறைய இடத்துல கலர் தான் ஹேட் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் மீ. ஏன்னா நீங்க ரொம்ப கலரா இருக்கீங்க மேம், இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு காஸ்ட் ஃபார் ஆர் மூவி. So, but definitely I feel that there is a difference in male and female, that domination. அந்த தளபதி 69 அதோட சாரோட பண்ணியிருக்கீங்க, விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து ஆடிஷன் பண்ணல, பட் எனக்கு டைரக்டா கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஷாக், நிஜமா தான் கூப்பிடுறாங்களா அப்படின்ட்டு அது ஒரு இது இருக்கும். பட் ஐ ஆல்வேஸ் ஹேட் அ விஷ் தட் ஐ ஹேவ் டு ஒர்க் வித் விஜய் சார். ஸோ நீங்கள் கழக தலைவன் வந்து மகிழ் திருமேனி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விடாமுயற்சியில் நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிதா? வந்து வெரி பேஷண்ட்டாக எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ப்ளஸ் ஹி வாஸ் வெரி லைக் ஹி நெவர் ட்ரீட்டட் மீ லைக் ஐம் அ நியூ கமர். ஓகே. ஹி ட்ரீட் மீ லைக் அ வெரி லைக் ஃப்ரெண்ட்லியாக. ப்ளஸ் இதுக்கும் அவங்க வந்து என்ன ஆடிஷனில் கூப்பிட்டுருந்தாங்க இந்த படத்துக்கும். விடாமுயற்சி. ஓகே. ஐ காட் செலக்டட். ஓகே. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மூவிஸ், வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ண மிஸ்ஸஸ் சுமா அவங்களோட தான். வணக்கம் மேம். நமஸ்தே. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் நிறைய மூவிஸாக இருக்கட்டும், சீரீஸ், வெப் சீரிஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட திரைப்பயணம் எப்படி வந்தது? உங்களுக்கான ஆக்டிங் பேஷன் இருந்ததா, இல்லை ஏதாவது முன்னாடி நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷனல் இருந்துட்டு அப்புறம் ஆக்டிங் வந்தீங்களா? வாட் இஸ் யுவர் ஜேர்னி? சின்ன வயசுலேருந்து ஐ வாண்டட் டு பி எ மாடல். ஓகே. இல்லைன்னா ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னு இருந்தது. பட் மை ஃபேமிலி இஸ் வெரி கன்சர்வேட்டிவ். அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. ஸோ அப்போ எதுவுமே பண்ணல. ஓகே. ஸோ இப்போ ஒரு ட்ரை பண்ணலான்னு ஐ ஜஸ்ட் டிட் ஃபியூ ஆட்ஸ். எனக்கு பிடிச்சது. ஸோ தென் ஐ டிட் மை ஆக்டிங் கோர்ஸ். அதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிட்டு. ஸோ யூ டிட் ஆக்டிங் கோர்ஸ்? யா. ஓகே. ஸோ ஐ டன் 1 year ஆக்டிங் கோர்ஸ். அப்புறமா ஐ கேம் இன் டு தி இண்டஸ்ட்ரி. ஓகே. So how you see the balance between cinema and ad films? சினிமாவில் என்னன்னா நம்ம கேரக்டர் வந்து உள்வாங்கி கொஞ்ச நேரம் அதில் சஸ்டெயின் ஆகி அந்த எமோஷனை வெளிப்படுத்துறோம். பட் ஆட்ஸ்னா ஒரு இன்ஸ்டன்ட், தே வாண்ட் இன்ஸ்டன்ட் எமோஷன். எல்லாமே ஃபாஸ்ட்டாக குயிக்காக மேஜிக்கலாக பண்ணணும். சர்ப்ரைஸ் லைக் எல்லா எமோஷன்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கேப்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ தான் ஆட்ஸ் வந்து கிளிக் ஆகும். அண்ட் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறீங்க ஆட்ல லைக் தட். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கங்குவா வந்து சூர்யா சாரோட பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோம் நாங்கள். ஸோ அதை பற்றின கொஞ்சம் அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்கள். Yeah, Kangua shoot is a very different and amazing experience for me. ஏன்னா நான் பண்ண பார்ட் வந்து அந்த அந்த ஃபெனரல் பார்ட் இருக்குது, அந்த நட்டி சார் வந்து பேர்ன் பண்ணுற அந்த சீனில் நான் இருக்கேன். ஸோ அந்த பார்ட் ஃபுல் ஷூட்டிங் பண்ணது கொடைக்கானல். ஸோ அங்கே 1 week நாங்கள் எல்லோரும் அங்கே ஸ்டே பண்ணோம். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வந்து வெரி அவே ஃப்ரம் தி மெயின் பிளேஸ். அது போகிறதுக்கே வி யூஸ் டு கெட் அப் அட் 5 in the morning. அப்புறமா எங்களுக்கு வந்து அந்த ஜீப்ல தே யூஸ் டு டேக் அஸ் டு தி ஸ்பாட். அங்கே வந்து டென்ட்ஸ் இருந்தது. அப்புறமா அங்கே ஃபுட் ப்ரிப்பரேஷன், அங்கேயே எங்களுக்கு மேக்கப், பிகாஸ் மேக்கப் இஸ் அ பிக் திங். அப்புறமா காஸ்டியூம்ஸ், எங்களுக்கு காஸ்டியூம்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. பிகாஸ் வி ஹேவ் டு வேர் அண்ட் ஸ்டிச் சம் பிளேசஸ். அந்த மாதிரி எவ்ரிடே வி ஹேவ் டு கோ டூ தட் ரொட்டீன். அப்புறமா மேக்கப் நிறைய பேர் இருந்தாங்க மேக்கப்க்கு. லைக் the makeup crew was like 25 to 30 people. And then we are also huge planning தான் எல்லாமே. அப்புறமா எங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்டே பண்றதுக்கு கூட டென்ட் தான். ஓகே. there is no separate place to ஆனா இந்த மாதிரி நம்ம கேரவன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஓகே. so everybody stayed in a tents. அந்த build up tents இருக்கும் இல்லையா, அங்கேயே வாஷ்ரூம் ஆல்சோ. ஓகே. so அந்த மாதிரி it was a very different experience. ஓகே. அப்புறமா கொடைக்கானல்ல வந்து திஸ் ஒன் வாஸ் லைக் இட் வாஸ் சன்னி ஃபார் சம் டைம். அப்புறமா ரெய்னி, அப்புறமா குளிர். எவ்ரி டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் we faced it while shooting. So அந்த மாதிரியான very different experience. Plus
நட்டி சார், அப்புறமா அவினாஷ் சார், அப்புறமா வசுந்தரா, அப்புறமா நிறைய பேர் லைக் ஆல் அந்த அந்த சீன் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதில். ஸோ எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி, வெரி லைக் ஈவன் தோ வி ஆர் லைக் டிஃப்ரெண்ட் இது இருந்தாலும் ரொம்ப இட் வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க். ஏன்னா ஒரு மூவி பார்த்துட்டு அதில் வரக்கூடிய அவுட்புட் எப்படி வரும், ஏன்னா ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் வந்து அவுட்புட் வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நான் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்கும்ன்றது கண்டிப்பாக வந்து நடித்தவங்களுக்கு தான் தெரியும், எப்படி பண்ணாங்க டெக்னீஷியன்ஸ் நடித்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதாவது பேக் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்தது நீங்கள் வேறு, இப்போ ஒரு மூவியாக நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூஸ் கேட்குற போது ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக ஆஸ் அன் ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ அதுக்கு இருக்கிற ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு தெரியாது. ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருலேருந்து லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி ஹாஸ் டேக்கன் தேர் 100% எஃபர்ட் டு மேக் இட் பெட்டர் இல்லையா? ஸோ ஆடியன்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன என்டர்டெய்னிங்காக இருக்கா இல்லை இது வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படி தான் பார்க்குறீங்க. பட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹஸ் கான் இன்சைட், எஸ்பெஷலி இந்த இது போட்டிருக்காங்களே செட் லொக்கேஷன், அந்த செட் ப்ராப்பர்ட்டி, அப்புறமா அந்த காஸ்டியூம்ஸ், அந்த மேக்கப், லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டன் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். எல்லாமே கண்டினியூட்டி ஆல்சோனா தே ஹவ் டு சி எவ்ரிபடிஸ் கண்டினியூட்டி எவ்ரி நவ் அண்ட் தென் கண்டினியூட்டி செக் பண்ணி மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் இப்போ வந்து இங்கே வந்து எனக்கு க்ரீன் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, ஸோ ஆஃப்டர் சம் டைம் இது வந்து போயிடும்ல, சரி க்ளோஸ் அப்ஸ் வரப்போ தெரிய போகுதுன்னு சொல்லி ஆமா அந்த க்ரூ வாஸ் ஆல்வேஸ் இந்த ஃபீல்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு எல்லாரையும் செக் பண்ணிட்டு தேர் make sure that everybody is proper. The proper makeup, proper இதுவும் இந்த கையில கட்டிருக்குது எல்லாமே, இந்த நோஸ்ல வச்ச ரிங், everything, every சின்ன மிஸ்டேக்னா கூட இது வேற மாதிரி போய்டும். Every detail was taken care. So even sir was the Siva sir was also very comfortable to work with. So the entire crew, even Surya sir was right there in the set, and we all like his presence was great. ஸோ அந்த ஒரு ஆரா இருந்தது, ஒரு டெஃபினட்டா சக்ஸஸ் ஆரா இருந்தது ஆக்சுவலாக. டெஃபினட்டா படம் சக்ஸஸ் ஆகலனாலும் கூட அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த காலகட்டத்தில் கொண்டு வரது வந்து இங்கே இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி 3D டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் நிறைய மூவிஸ் வந்து விஜய் ஆண்டனி சாரோட பண்ணியிருக்கீங்க, பிச்சைக்காரன் 2 பண்ணியிருக்கீங்க, கார்கி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சீரியஸ் ஃபிலிம்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கங்குவா இஸ் ஆல்சோ சீரியஸ் ஃபிலிம் தான், கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் கம் சீரியஸ் ஃபிலிம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து அந்த ஒரு உமன் பேஸ் மூவிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கிற மூவிஸாக இருக்கட்டும், அது பண்ணுற போது உண்டான ஆக்டிங் வந்து ஆட் ஃபிலிம்ஸு இந்த நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிங் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டாக ஆக்டிங் கோர்ஸ் பண்ணுறப்போ எங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, நீட் டு ரீட் த ஸ்கிரிப்ட், அதை வந்து நாங்கள் மனப்பாடம் பண்ணணும், அதை வந்து வி ஹாவ் டு மேக் இட் அவர் ஓன் டைலாக், அப்புறம் தான் வி ஹாவ் டு ஆக்ட் இல்லையா? பட் கமர்ஷியலில் பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரன் 2 ஐ ஹவ் டன் லைக் அ ஹீரோயின்ஸ் மாம், பெருசாக எனக்கு வந்து எந்த லைன்ஸ் ஏதாவது இல்லை, ஜஸ்ட் த ப்ரெசன்ஸ் இட் செல்ஃப் வி ஹாவ் டு மேக் இட் லைக் அ வெரி லைக் அ விசிபிள் அந்த மாதிரி. ஸோ பட் when it comes to social message or something like that, like I have done with Manushi அந்த மூவில சோஷியல் ஒர்க்கரா I have done a role. அது இன்னும் yet to release. அதுல வந்து சில dialogues I have. ஸோ அதுல வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி we sit and we learn our lines, அதுக்கான whatever the modulation அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மேக்கப்புங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா இப்போ ரியலிஸ்டிக் ஃபிலிம்னு எடுக்கிற போது மேக்கப் வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஈவன் ஹேராம்லேயே வந்து கமல் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹேராமில் வந்து ஒரு கேரக்டர் வரும்போது அவங்க வந்து மேக்கப்லாம் போட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் அழிக்க சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ மேக்கப் இல்லாமல் ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஸ் அ ஆர்டிஸ்ட் எப்படி பார்க்குறீங்க மேக்கப் இல்லாமல்? ஏன்னா இப்போது ரியலிஸ்டிக் ஃபிலிம்ன்ற பேரில் மேக்கப் கொஞ்சம் கம்மி பண்ணி எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி டெஃபினட்டாக அது வந்து ஐ அப்ரிஷியேட், பிகாஸ் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோம்னா இப்போ டெஃபினட்டாக நாங்கள் தூங்கி எழுந்திருக்கிறப்போ மேக்கப் இருக்காது, லைக் நேச்சுரலாக பார்க்குறப்போ டு கனெக்ட் டு த ஆடியன்ஸ் ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு ஸ்டிக் டு த கேரக்டர். ஓகே இப்போ வந்து ஐ டிட் இது வந்து நானே வருவேன்ல, சார் வந்து வந்த உடனே சொன்னார் எல்லாம் மேக்கப் தொடச்சிடுங்க. ஐ பிளேட் அ பிரின்சிபல் ரோல் இன் தட், பட் எல்லா மேக்கப்பும் தொடச்சிடுங்க. ஈவன் ஃபார் இந்துஜா ஆல்சோ ஹி டோல்ட் மேக்கப் தொடச்சிடுங்க, நோ மேக்கப். ஸோ அங்கே அப்படிதான் அவர் சொன்னதும் நாங்கள் வி டிட் தட். ஸோ வாட் த டைரக்டர் சேஸ், அவங்களோட என்ன வாட் இஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே கேவ்,
definitely we have to follow. பட் அந்த அந்த கிளாமர் குறையக்கூடாதுன்ற அந்த ஒரு லாஜிக்கும் இருக்கும்ல மேம். இப்போவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து நான் ரொம்ப கம்மியாக இருக்கேன், கலர் கம்மியாக இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும். ஐ மீன் நான் உங்களன்னு சொல்லலை, ஜென்ரலாக வந்து லேடி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாமர் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. பட் எனக்கு கலர் வந்து கிளாமர் இருக்கு. நான் உங்களை சொல்லல ஆக்சுவலா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேக்குறேன் ஆக்சுவலா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் கலர் வந்து கிளாமர்னு ஐ டிடன்ட் ஃபீல். ஆக்சுவலி எனக்கு நிறைய இடத்துல கலர் தான் ஹேட் யூனோ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் மீ. ஏன்னா நீங்க ரொம்ப கலரா இருக்கீங்க மேம், இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு காஸ்ட் ஃபார் आवर மூவி. ஓகே அப்படின்னு கூட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிருக்காங்க. யா, it's like because south color na little bit on the wheatish side irukku yeah, so color is not glamour, I feel. Okay. So fine. Yeah, irrespective of color, you don't need to put makeup to look glamour. Amma kandipa ma'am, this is what I feel. Okay ma'am. So neenga you are an artist plus household work பண்ணிட்டு இருக்கீங்க. So how you balance your work life? ஏனா இருக்கும்ல I'm full time into acting. Okay. But எங்களுக்கு opportunities நிரந்தரமா வராது இல்லையா? ஆமா. அப்பப்போ வரும், பிரேக் வரும் அந்த மாதிரி. ஸோ வில் மேனேஜ் லைக் ஒர்க் வரப்போ கொஞ்சம் ஹவுஸ் ஒர்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணி we manage and I have a helping hands at home. Okay. So நான் இருந்தாலும் இல்லைனாலும் that will keep going. So fine. So இப்போ என்ன upcoming movies என்ன போயிட்டு இருக்கு? Like how you are collaborating with them? எனக்கு இப்போ ப்ரெசென்ட் முடிச்ச படம்னா சின்ன ரோல் தான் அதுவும். பட் இட்ஸ் an important role. Okay. அப்படின் ஸ்வீட் ஹார்ட் படம் அதில் வந்து ஐ ஹவ் டன் a role. அப்புறமா மிஸ்டர் பாரத்னு இப்போ ஆதர் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் யூடியூப் பண்ணியிருக்காங்க, ஃபைனலி யூடியூப். அவங்களோட மூவியும் ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன், த ஷூட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த 2 படம் இப்போ ரீசெண்ட் பண்ணது. ஸோ இப்போ சூர்யா சாரோட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் எப்படி செட்டில் எப்படி ரொம்ப ஜோவியலாக இருப்பாரா எப்படி? லைக் ஏன்னா நம்ம நடிக்கிற போது தெரியும் எப்படி எவ்வளோ கோஆர்டினேஷன் இருக்குது அவரோட அப்படின்ட்டு. ஸோ அவரோட அந்த அனுபவம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. Surya sir was magical, I should say. It was very magical experience. அவர் he's very என்ன சொல்வாங்க composed இருப்பார். Okay. And it's very comfortable to stay with him at the set. எல்லா கிட்டலும் like he used to see everybody smile like a பெரிய ஸ்டார் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே I never felt. Okay. It's very comfortable. Okay. பட் இப்போ கரண்ட் சினிமாவில் வந்து நிறைய மேல் டாமினேஷன் இருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எப்போவுமே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தானே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் மேல் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கங்குவாலாம் பண்ணியிருக்கீங்கனால நான் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். அது எப்போவும் இருந்ததா லைக் செய்யும். ஐ ஃபீல் தட் ஈவன் தோ தே சே தேர் இஸ் லாட் ஆஃப் ஈக்குவாலிட்டி எவ்ரிதிங். I think Priyanka Chopra has mentioned, Samantha has mentioned, so many people have been telling that and the male female equality illa appadinu. I feel the same. And maybe the face value, maybe the TRP rating, I don't know how it works, but enakku appadha feel agudhu. But I think I have not reached that level to comment on anything because I'm still a baby steps to go ahead with you know for the future of my career. So but definitely I feel that there is a difference in male and female, that domination adu irukku. Definitely. So இப்போ வந்து நிறைய மூவிஸ் நீங்க பண்ணிருப்பீங்க, கிட்டத்தட்ட நிறைய மூவிஸ் வெப் சீரிஸ் எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், இல்லை ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? Yeah, I would say more than bitter experience, positive experience தான் ஜாஸ்தின்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நான் வந்து வெரி பாசிட்டிவ் பர்சன். ஸோ செட்டில் போனால் நான் ஜாலியாக எல்லாருக்கிட்ட பாசிட்டிவாக தான் இருப்பேன். அண்ட் ஐ டூ மை ஹோம் ஒர்க் வெல் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நான் வந்து like I expect. When I go to the set, I go with the open mind. இப்போ டைரக்டர் வந்து இந்த விஷயம் சொல்றாங்கன்னா I definitely take it and அவங்களுக்கு தானே நம்ம ஒர்க் பண்றோம். So I'm a very director's actor அந்த மாதிரி சொல்லலாம். And then with all the co-actors என்னோட கெமிஸ்ட்ரியா பாசிட்டிவா வச்சுப்பேன். So it will help me in doing my role. So எனக்கு கிட்டத்தட்ட எல்லாமே பாசிட்டிவாக தான் ஐ ஃபீல். அண்ட் தென் ஒன் மோர் திங், நாம் எப்படி எல்லார்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நமக்கு பாசிட்டிவ்ல நெகட்டிவாக அந்த இடம் நமக்கு வந்து இதாகும்னு சொல்கிறேன். கரெக்டா? ஐ ஃபீல் தட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் ஐ ஆல்வேஸ் ஸ்டே இன் மை செட். சில டைம்ஸ் வந்து இஃப் ஐ எம் அனேபிள் டு டெலிவர் த டைலாக், நிறைய டேக்ஸ் போகுது,
I'll get tensed. ஓகே. Sometimes some days are bad. அப்போ வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். Then I feel little, what do you say, up to the mark இல்ல. அப்போ வந்து I just feel little sad. But I'll be okay after some time. கொஞ்சம் breathe out, breathe in, தண்ணி குடிச்சு கொஞ்சம் பிரேக் எடுத்து we'll get back. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து தளபதி 69 அதோட சாரோட பண்ணியிருக்கீங்க, விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றின அனுபவங்கள், ஏன்னா சாரோட கடைசி மூவின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இஸ் கெட்டிங் இன் டு பாலிடிக்ஸ். ஸோ உங்களோட அனுபவங்கள். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து ஆடிஷன் பண்ணல, பட் எனக்கு டைரெக்டாக கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கு, நிஜமா தான் கூப்பிடுறாங்களா அப்படின்ட்டு அது ஒரு இது இருக்கும். But I always had a wish that I have to work with Vijay sir before he gets into politics. அப்படினு இருந்தது. Maybe universe has heard. Maybe, yeah. Okay. So I got a call. So பெருசா dates எல்லாமே இல்ல இருந்தாலும் one day that they called me, but I went, but that was the scene with sir. Okay. Oh, okay. So, you are lucky enough. Yeah. I met him and he was very warm. Like, as I said, no, magical. Of course, yeah. Okay. So directly he came to us, he gave us the shake hand, he smiled. I was like that, zap. Okay. Like very. So அந்த generosity தான் வந்து இன்னும் ஒரு பொலிட்டிக்கல்ல கொண்டு வந்திருக்கு. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது அதுதான் உண்மையிலேயே. So we all were happy. 4-5 people were there at the set. நாங்க எங்களுக்கு அந்த சீன்ல, but he came to everybody, he smiled, he gave a shake hand. And then we were all like stuck bound, spellbound, or something like that, you know. Like that we were. It was very nice experience to work with sir. ஸோ நீங்கள் பண்ண உங்களோட கெரியர்லேயே விச் இஸ் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. லைக் ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, ஐ வாண்ட் டு டூ கைண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அப்படின்ட்டு, அதுனா நீங்கள் என்ன சொல்வீங்க? I always feel, நான் இந்த இண்டஸ்ட்ரி வரப்போ எனக்கு இந்த மிட் ஏஜில் வந்ததுனால I feel that I can't be a heroine or something like that. எனக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா, இப்போ வர பிக்சர்ஸ்ல மூவிஸ்லாம் ஹீரோயின் ஓரியன்டா ஜாஸ்தி இருக்காது. இப்போ nowadays it started coming. Before this. ஸோ எங்களுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் யாராச்சும் எழுதணும், லைக் அ விமன் சென்ட்ரிக் இந்த மிட் ஏஜ் கேட்டகரினா ஒரு மாம், ஆண்ட், ஒரு கேரக்டர், ஒரு சில கேரக்டர் லைக் அ டாக்டர், டீச்சர், ப்ரொஃபஸர், ஆனால் அவங்கள லீடாக வச்சு எழுதுகிற மாதிரி அப்படி இருந்தால் they will take this ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லை, சிம்ரன் மேம் ஒரு ரம்யா கிருஷ்ணா மேம், அந்த மாதிரி போயிடும். எங்களுக்கான அந்த இது இருக்காது, இது இல்லை, அந்த this is not there அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் திஸ் யங்ஸ்டர்ஸ், நான் ஒர்க் பண்ணுறேன் யூடியூப்க்கு இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ ஐ ஆல்வேஸ் டெல் them, please write script for us where we can perform women centric movies. Yes, where we can perform like a mom who is helpless, who is struggling in her family life, who like take care of the family and her career, or something like that. It's a very like what is a dynamic mom. Correct, yeah. Helpless mom, different genre na they can write. So I always tell them, why don't you come up with such ideas something. So I always have that wish that I have to perform a very like a in the Sridevi pannirukangla, English Winglish and the Mariana. But Sridevi, of course, she is very famous, she is very talented, but definitely one day I would like to do such role. Super ma'am, super. All the best actually இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணதுக்கு. ஸோ ஒரு ஆக்டிங் எடுத்துட்டாலே வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அதாவது ஆக்டிங்கிறதே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் கற்றுக்கணுன்னு இருக்காங்க. நீங்கள் அதையும் மீறி சான்ஸ்கிரிட் தெரியும்னு இருக்கீங்க, யூனோ கராத்தே, யூஆர் அ கிளாசிக்கல் டான்சர் அண்ட் ஆல்சோ இன்டு யோகா அண்ட் யூஆர் மல்டி ஃபேசட். ஸோ ஹவ் யூ சீ தட் ஆக்சுவலாக? எல்லாரும் கற்றுக்கணும்னு இல்லை, பட் லேர்னிங் கீப்ஸ் மீ யங் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் எவ்ரி ஃபீல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் யூ வில் ஆல்சோ கீப் லேர்னிங் அண்ட் தென் இட் வில் கீப் யூ லைக் ஆக்டிவ் அண்ட் டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ்ஸ். லைக் when you do acting in different roles, like இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. If you are a spiritual person, when you are playing some role where it requires the prayer or something, அதிலான gestures வந்து நமக்கு ஈஸியாக வருது. ப்ளஸ் இப்போ நம்ம கிளாசிக்கல் டான்ஸர்னா இப்போ ஏதோ ஒரு மியூசிக் பாடுற மாதிரியோ ஏதோ ஒரு சீன் இருந்ததுன்னா ஐ நோ த ரிதம், ஹவு டு டூ இட் எக்ஸாக்ட்லி அப்படின்ற ஒரு ஹெல்ப் ஆகுது. ஸோ நாட் பிகாஸ் ஐ எம் திஸ் ஐ எம் தட்னு சொல்லலை, பட் சம்வேர் இட் ஹெல்ப்ஸ் மீ. பட் these are the interested fields of mine. ஸோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதனால ஐ ஜஸ்ட் லேர்ன், அவ்வளோதான். ஏன்னா நான் இப்போ நான் ஒரு மூவி பண்ணேன் ரத்தம், விஜய் ஆண்டனி சாரோட. அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரோல் தான்.
எல்லாமே தியான நிலையில தான் இருக்கணும் அந்த கேரக்டர் ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கில்ஸ் வாஸ் ஹெல்பிங் மீ அ லாட். டெஃபினட்டாக. ஸோ ஈவன் ஒன்ஸ் ஐ வென்ட் ஃபார் அன் ஆடிஷன். அதில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்சன் வந்து ஒரு பேக்கப் கொடுக்குற மாதிரி. ஸோ தே ஆஸ்க் மீ டு ஆடிஷன். அப்போ எனக்கு டெஃபினட்டாக திஸ் ஹெல்ப் மீ. ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் எப்படி இருப்பாங்க, எப்படி காமாக கம்போஸ்டாக இருப்பாங்க, அண்ட் ஹவு தே வில் த்ரோ தர் வாய்ஸ் ஆர் சஜஷன், எந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஹெல்ப் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக இஃப் யூ ஹேவ் மெனி அதர் திங்ஸ் டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ இன் ஆக்டிங். ஸோ ஹவு டு யூ அப்ரோச் அன் ஆடிஷன் மேம்? இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா பேஷன் இருக்கும், அவங்களுக்கு நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ ஹவு டு தே அப்ரோச் ஆடிஷன்? ஹவு டு தே கிராக் தி ஆடிஷன்? இனிஷியலி எனக்கு ஆடிஷன்ஸ் கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் மானோலாக். ஒரு 2-3 மானோலாக்ஸ் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கிற ஒரு ஜானரில். சப்போஸ் யுவர் காமெடி நல்லா வரும், இல்லை சீரியஸ் வரும், எனி திங் வாட் எவர் யூ ஃபீல் யூஆர் ஸ்ட்ராங் அட் இட், யூஆர் பாசிட்டிவ் அட் இட். அதை நாங்கள் எப்போவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அன் ஆடிஷன். அங்கே போகிறப்போ தே வில் ஆஸ்க் யூ நீங்களா எதா பண்ணுவீங்களா அப்படின்னு. ஸோ வென் யூ பர்ஃபார்ம், இஃப் தே லைக் யுவர் பர்ஃபார்மன்ஸ் தென் தே வில் கிவ் யூ ஸ்கிரிப்ட். ஸோ இதை பண்ணி காட்டுங்க. ஸோ டெஃபினட்டாக டேக் யுவர் டைம், லேர்ன் யுவர் லைன்ஸ், மேக் யுவர் லைன்ஸ். அங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ வந்து பிளாபர் ஆகாமல் க்ளீனாக கான்ஃபிடென்ட்டாக அந்த ரோலை நாங்கள் உள்வாங்கி கரெக்டாக அதை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கன்விக்ஷனோட பண்ணினோம்னா டெஃபினெட்லி வில் கெட் செலக்டட். பட் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும் அந்த டயத்தில்? ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஆடிஷன் எடுக்கிறவங்க வந்து ஏடிஸ் தான் எடுப்பாங்க. ஓகே. அண்ட் தே வில் நாட் கிவ் எனி இன்புட்ஸ். கண்டிப்பாக நம்ம பண்ணி காட்டுறப்போ அவங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா ஓகே மேம் ஃபைன் வி வில் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லுவாங்க. After that only they will call for this third round, right? Okay. Only when you get அப்பதான் வந்து டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல. Correct. Then the director wants to meet you and then see you how can you perform, or he want to ask some questions or something like that. But advertisement is something different, right? Very different. ஆடிஷன்றதே ஒரு டிஃபரண்டான ஒரு ஜானர்ல தான். So definitely advertisementல வந்து நம்ம வந்து ஆன்லைன் ஆடிஷன்ஸ் தானே பண்ணுவோம். Like they will send a script, நம்ம வீட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்புவோம். நம்மள மாதிரி நிறைய பேர் அனுப்புவாங்க. ப்ளஸ் நம்ம ஃபேஸ் அவங்களுக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா டு கிராக் தி ஆடிஷன். கண்டிப்பா. ஸோ எவ்ரிதிங் இஸ் a challenge. Take it as it comes. ஸோ நீங்கள் கழக தலைவன் வந்து மகிழ் திருமேனி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின அனுபவம் எப்படி? விடாமுயற்சியில் நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிதா? பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி கழக தலைவன் படம் பண்ணுறப்போ ஐ வாஸ் நாட் ஆஸ் குட் இன் ஆக்டிங். ஓகே. ஸ்டார்டிங்லேன்னு சொல்லலாம். சார் வந்து வெரி பேஷண்ட்டாக எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ப்ளஸ் ஹி வாஸ் வெரி லைக் ஹி நெவர் ட்ரீட்டட் மீ லைக் ஐம் அ நியூ கமர். ஓகே. ஹி ட்ரீட் மீ லைக் அ வெரி லைக் ஃப்ரெண்ட்லியாக இதை சொல்லி இப்படி சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி தந்தார். லைக் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் ஐ வாஸ் வெரி பேஷனேட் டு ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த ஜேர்னி சொல்கிறேன். அப்புறமா ஐ ஹேட் அ கிளைமேக்ஸ் சீன். அதில் வந்து த வில்லன் வாஸ் சப்போஸ் டு பிரேக் மை ஹேண்ட்ஸ், நெக் எல்லாமே இருந்தது. So that was little challenging for you. Yeah, but sir was checking on me. Are you okay? He used to check on me. Yeah. So I really felt like a good human being, you know. He's checking on that whether I got injured or not. அப்புறமா அந்த டப்பிங்ல கூட எனக்கு இந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருந்தது. Because to recreate that entire scene, that screaming with pain, and that was little bit difficult for me. Yeah, correct. So and it's a new experience for you too. ஆமா, correct. அந்த டப்பிங் பண்ணுறப்போ ஐ ரியலி லேர்ன்ட் அ லாட். ஓகே. ஸோ சாரோட அந்த கைடன்ஸ் ஹெல்ப் மீ ஸோ மச். ஓகே. ப்ளஸ் இதுக்கும் அவங்க வந்து என்ன ஆடிஷனில் கூப்பிட்டுருந்தாங்க இந்த படத்துக்கும். விடாமுயற்சி. ஓகே. ஐ காட் செலக்டட். ஐ வாஸ் சப்போஸ் டு கோ டு அசர்பைஜான், பட் பட்ஜெட் இஷ்யூ சம்திங், தே டிட்ன்ட் கால் தி ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஹியர். They managed there itself, I believe. Okay. So that's when I couldn't. Anyways, you will in future கண்டிப்பா நடக்கும்னு நம்புறேன் நான். I hope. Upcoming project. Okay. இப்போ ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து கொஞ்சம் சீன்ஸ் எடுத்துட்டு அதில் சில சீன்ஸ் வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் கட் பண்ணிடுறாங்க. பட் இதில் வெப் சீரிஸ்லையோ அப்படி அந்த மாதிரி யூடியூப்லேயோ அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் எபிசோட்ஸில் வருவோம். இன்ஃபேக்ட் நம்ம 2 பேரும் பண்ண அல்ட்ரா டிலக்ஸில் கூட அப்படி தான் இருந்தது. வி ஹேட் அ வெரி ஃபுல் லென்த் கேரக்டருங்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஃபிலிமில் வெப் சீரிஸை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஃபிலிமில் கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அங்கே சினிமா இஸ் ஃபார் 3 hours or 2.5 hours. அங்கே எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுக்கறதுக்கு கஷ்டம்தான்.
அண்ட் தென் டெஃபினட்டாக லீட்ஸ் வில் டேக் ஓவர் எவ்ரிபடி. அது வி கான்ட் ஹெல்ப் இட். பட் வென் இட் கம்ஸ் டு ஆக்டிங் எனக்கு என்ன தோணுதுன்னா கெட்டிங் இன் டு ஸ்மால் ஸ்க்ரீன் லைக் யூடியூப் இல்லை வெப் சீரிஸ், அங்கே வந்து ப்ராமினென்ட் கேரக்டர்ஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஸ்கோப் இருக்குது. நம்மளோட அந்த ஆக்டிங்கை வெளிப்படுத்துகிற ஒரு பிளேஸ் அதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரீசெண்டாக ஐ டிட் ஒன் யூடியூப்பில் ஃபில்மியான்னு சொல்லிட்டு திஸ் கோயிங் டு ரிலீஸ் இன் டிசம்பர். ஓகே. ஸோ அதில் வந்து ஐ ஹவ் பிளேட் அ வெரி குட் ரோல். ஓகே. ஸோ ஐ ரியலி கெட் சாட்டிஸ்ஃபைட் வென் ஐ டூ சச் ரோல்ஸ். அதே நமக்கு அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்கோப்பு கிடைக்காது அப்படின்னு ஐ ஃபீல் until unless you prove yourself. பட் இம்ப்ரூவைசேஷனுக்கான இடம் இருக்குமா ஃபிலிமில் பொறுத்த வரைக்கும்? டெஃபினட்டாக இருக்காதுன்றீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக. பிகாஸ் ரோலே சின்னது, அதில் வரதே ஒரு 2-3 லைன்ஸ். அதில் நீங்கள் என்ன அதில் சில பேர் சில கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஐ டோல்ட் இனிஷியலி நான் வந்து டைரக்டரோட ஆக்டர்னு. இப்போ டைரக்டர் விஷ் தட் யூ கேன் இம்ப்ரோவைஸ். உங்கள் டைலாக் முன்ன பின்ன சொல்லலாம், யூ டேக் இட் ஆஸ் இட் கம்ஃபர்ட் ஃபார் யூ அப்படின்னு சொன்னால் ஐ வில் சேஞ்ச். சில டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் சொன்ன லைன் தான் மேம் நீங்கள் சொல்லணும், யூ கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக ஐ வில் பை ஹர்ட், ஐ வில் மேக் மை லைக் பக்காவாக அதை பண்ணிவிட்டு ஐ வில் டெலிவர். ஸோ அங்கே வந்து ஐ வில் நாட் கோ டு இம்ப்ரூவைஸ் மை லைன்ஸ் பிகாஸ் டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும். கரெக்ட். ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஹவ் யூ மேனேஜ் மேம்? பிகாஸ் ஐ நோ யூ ஆர் ஃப்ரம் கன்னடிகா. ஸோ ஹவ் யூ மேனேஜ் தமிழ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஆடிஷனுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல், ஹோம்ஒர்க் நிறையா இருக்கும். ஆமாம். ஸோ இனிஷியலி ஐ ரியலி ஹேட் அ லாட் ஆஃப் லைக் டிஃபிகல்ட்டி இன் கெட்டிங் தி லைன்ஸ் ப்ராப்பர்லி. அதை பைஹர்ட் பண்ணி அதை எழுதிட்டு அது கம்ஃபர்டபுளாக என் மைண்டில் ஓடுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் ஐ யூஸ் டு டூ ஆடிஷன்ஸ். ஐ யூஸ் டு டேக் 45 minutes, half an hour அப்படி. ஸோ இப்போ பழகிடுச்சு ஒரு லெவலுக்கு. ஸோ நவ் ஐ கேன் மேனேஜ் பெட்டர். ஈவன் லைன்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு பயம் வராது. முன்னெல்லாம் ஐ யூஸ் டு லைக் கெட் ஸ்கேர்ட் சேஞ்ச் த லைன் பிகாஸ் என்னோட மதர் டங் அது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு எக்ஸாக்ட்லி டு பிளேஸ் இட். அந்த மாதிரி. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? அப்கமிங் மூவிஸ் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? யாரோட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை? ஏன்னா இப்போ இருக்கும் இல்லையா, தளபதியோட நடிச்சிட்டீங்க, தலையோட நடிக்கிற சான்ஸ் கிடைச்சது, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கமல் சார் இருக்காரு, ரஜினி சார் இருக்காங்க. டெஃபினட்டாக தக்ஸ் ஆஃப் லைஃப் எனக்கு பண்ணணும்னு இருந்தது. ஓகே. ஒரு போலீஸ் கேரக்டர் வந்த லைக் இட் கேம் ஆன் மை வே அண்ட் தென் இட் டிட்ன்ட் ஹேப்பன். ஓகே. ஸோ I wish you wish to get into this. Yeah, definitely. I really looking forward for all those roles to come on my way. And எனக்கும் நிறைய கேரக்டர் ரோல்ஸ், பெட்டரான ரோல்ஸ் பண்ணணும், இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ ஹோப் ஐ கெட் ஒன் டே. ஸோ இப்போ சமீபத்தில் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சில பேர் நடிக்கவும் தெரியறதில்ல, ஆனால் வந்து தேர் சேயிங் ஐ எம் அ குட் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள சுற்றி ஒரு நிறையா மக்கள் கூட்டம் இருக்குது அண்ட் நிறைய சான்சஸும் உங்களுக்கு வருது. ஸோ ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டாக லைக் ஒரு டேலண்ட், உண்மையான டேலண்ட் இருக்கிற ஆர்டிஸ்டாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதை? டெஃபினட்டாக இட் ஹஸ் பீன் த்ரெட் ஃபார் அஸ்ன்னு சொல்லலாம். என்னன்னா வி ஓன்லி நோ ஹவு டு ஆக்ட் வென் த ரோல் இஸ் கிவன் டு அஸ். பட் அவங்க எவ்ரிடே கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. So they're every day reaching out to the people. So definitely they will become more, famous and then known face. So definitely வந்து it can be a threat for us அப்படின்னு எனக்கு தோணுது. Even we have to really try and make our Instagram little active and grow our followers with the true talent. Correct. நமக்கு இருக்கிற என்ன டேலண்ட் இருக்குதோ அதை நாமளும் ட்ரை பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக we also should போஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ சர்வைவல். யூ கான்ட் கீப் கம்ப்ளைனிங் அண்ட் தென் யூ கான்ட் ஹெல்ப் இட். பட் டேரக்டர்ஸும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்க, அவங்களுக்குன்றதை விட அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. இங்கே எல்லாம் அதுதான் ஃபேமஸ் பீப்புள், டிஆர்பி ரேட்டிங், நோன் ஃபேஸ், இதுதானே பப்ளிசிட்டி. ஓகே. பட் அதுக்கான டேலண்ட்டுக்கு ஒரு மரியாதை இல்லை. அதுதான் என்னோட that's what I'm telling. சர்வைவல் அப்படின்னு வர்றப்போ we have to do our best. அவங்களும் அதான் சொல்றாங்க, நாங்க சும்மா எல்லாம் பண்ணல இல்லையா, we are also doing consistently doing our hard work to reach out to people. இப்போ மக்கள் அவங்களுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா something is there in them also இல்லையா. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் டெஃபினட்டா they are not as great as everyone thinks, but they will become one day. You fake it to make it இல்லையா. correct. So we should also try our best. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் வந்து பிஸி இல்லை தேங்க்யூ ஃபார் காலிங் மீ ஹியர். ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட்.
and very happy to be here. Thank you so much. தேங்க்யூ மேம்.